அனுப்பலாம்ல. இவனுக்கு என்ன? ஒட்ட கேக்குறான் பாத்தியா? ஒட்ட கேக்குறான் பாத்தியா? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவருடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய உரையாடல்கள் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் தீயா பரவிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய திராவிடம் சித்தாந்தம் பேசக்கூடிய இந்த திருட்டு திராவிடர் கூட்டம் அத்தனையும் அந்த உரையாடலை கையில் வைத்துக்கொண்டு சமூக ஊடகத்தில் நாம் தமிழர் கட்சியை பற்றி சம்மந்தமில்லாத உண்மைக்கு புறமான அவதூறுகள் அத்தனையுமே இன்னைக்கு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவருடைய இந்த உரையாடல் வெளியே எப்படி வந்தது என்கிறத பற்றி நம்ம பார்க்க போனால், கடந்த வாரம் ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி தவறாக பேசியதாக பரப்புரையில் வந்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் தவறான பாடல் பாடியதாக அவர் வந்து கைது செய்யப்படுறாங்க. அந்த கைதின் பின்புலத்தில் வந்து திமுக முழுமையாக ஈடுபட்டு இருந்தது. அதனால தான் அவர்கள் கைதுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்து காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க. பிறகு அன்று இரவே அவர் வந்து விடுதலை செய்யப்படுறாங்க. அதாவது ஜாமீன் கொடுத்து விடுதலை செய்யப்படுறாங்க. இதில் வழக்கு பதிவு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. அதன் பிறகு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வெளியில் வந்த பிறகு தன்னுடைய அலைபேசியை காவல்துறையிடம் கேட்கும் பொழுது அது எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் வேணும்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீங்கள் அந்த அலைபேசியை வந்து வாங்கி கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல அந்த நடவடிக்கையே ரொம்ப தவறான ஒரு விடயம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்ட அந்த சம்பவங்கிறது எதற்காக என்று பார்த்தால், மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்களே அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்னா ஒரு பாடலில் கண்ணியமிக்க வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால சாட்டை துரைமுருகனை கைது பண்ணணும். இதுதான் வழக்கோட முக்கியமான ஒரு கருத்து. அப்போது இதில் வந்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவருடைய அலைபேசியை கைப்பற்றி வைக்கணும், அதன் மூலிமா ஒரு விசாரணை நடத்தணும், அதில் சில ஆதாரங்கள் இருக்குது, இதையெல்லாம் நம்ம சொல்லி அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு அந்த அலைபேசியை கொடுக்க மறுப்பது என்பது ரொம்ப தவறான ஒரு விடயம் தான். இப்போ ஒரு தவறுதலாக பண பரிவர்த்தனை நடந்திருக்குது, இன்னொருத்தவங்களோட ஒரு உரையாடல் வைத்திருக்கிறோம், அதாவது நாட்டில் தடை செய்யப்பட்டவங்களோடையோ இல்லை யாரோடையோ பேசக்கூடாதவங்களோட நம்ம வந்து பேசியிருக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அந்த அலைபேசி வந்து ஒரு காரணமாக இருக்குது ஒரு குற்றத்திற்கு அப்படின்னா அந்த அலைபேசியை வந்து காவல்துறை கைப்பற்றி வைத்திருப்பது சரியானது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் நம்மளும் கிடையாது. ஆனால் இது முழுமையாக அந்த அலைபேசிக்கும் அந்த வழக்கிற்கும் துளி அளவும் சம்மந்தம் கிடையாது. இதைத்தான் நான் இடுமாவளம் கார்த்தி கூட தன்னோட வலைவலியில் பதிவு செய்திருந்தாங்க. ரெண்டாவது, அந்த அலைபேசியை காவல்துறையோட பாதுகாப்போடு அவர்கள் வந்து வைத்திருக்கிறாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவர்களிடம் இந்த அலைபேசி இல்லை என்பது எங்கே உறுதியாகுது அப்படின்னா, இந்த உரையாடல்கள் அனைத்தும் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் வெளியாகுது. அது யாரின் மூலியமா வெளியாகுது அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய ஒரு ஊர் பேர் தெரியாத, ஒரு அடையாளம் தெரியாத, அரசியல் புரிதலற்ற திருச்சி சூர்யா அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமானவர் கிடையாது. அவர் ரொம்ப ஒரு மோசமான ஒரு அரசியலை தான் சமூக வலைதளத்தில் எப்போதுமே தன்னோட கருத்தின் மூலியமா வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பார். இப்போ திமுக வழக்கு தொடுக்குது அண்ணன் சாட்டை துரைமுருகன் மேல. காவல்துறை வருண் IPS அவர்கள் அந்த கைது நடவடிக்கையில் முழுமையாக ஈடுபட்டு அவங்க கைது செய்து திருச்சிக்கு அழைத்துட்டு வர்றாங்க. ஒன்று திமுக இருக்குது, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி இருக்குது, இன்னொன்று காவல்துறை இருக்குது. இந்த 3 பேருக்கு இடையில தான் இந்த வழக்கு வருது. இதற்கிடையில திருச்சி சூர்யா கிட்ட இந்த உரையாடல் போறதுக்கான வாய்ப்பு எப்படி அமைந்தது? திருச்சி சூர்யா கிட்ட அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவருடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய உரையாடல் போவதற்கு யார் காரணம்? திருச்சி சூர்யாவுக்கும் இந்த வழக்குக்கும் இல்லை சாட்டை துரைமுருகன் அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த தொடர்புமே கிடையாது. சொல்லப்போனால் கடந்த காலங்களில் அவருடைய எக்ஸ்ட்ரா பக்கத்தில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம்னா தெரியும், தினந்தோறும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் மீது ஏதோ ஒரு அவதூறை வந்து பரப்பிக்கிட்டே இருப்பார். எதனா ஒரு அவதூறான கருத்துக்களை பதிவு செய்துக்கிட்டே வருவார் யார்? திருச்சி சூர்யா. அப்போ அவருக்கு வந்து ஒரு நீண்ட நாள் ஒரு திட்டமாக இருந்திருக்கிறது அண்ணன் சாட்டை துரைமுருகனை எதனா ஒரு சிக்கலில் வந்து நம்ம வந்து கோர்த்து விடணும், எதனா ஒரு அவதூறை பரப்பணும், அதற்கு எதனா ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதான்னு நீண்ட நாள் அவர் காத்துக்கிட்டு இருந்தது இந்த உரையாடலை வெளியிட்டதன் மூலிமா நமக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது அண்ணன் சாட்டை துரைமுருகன் இப்படி கைதாகி திருச்சிக்கு வர்றாங்க. அப்போ திருச்சியில் நமக்கான ஒரு சில ஆளுமைகள் இருக்குது. ஏன்னா திருச்சியில் வந்து திருச்சி சிவா அவர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க, நிறையா பேரோட ஆளுமைகள் இருக்குது. அப்போ வருண் IPS அவர்களும் ஒரு கட்டத்தில் திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாரு. ஏன்னா தன்னுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டிய அந்த அலைபேசி தான் வந்து ஒரு குற்றத்தின் அடிப்படையில் ஒருவரை அழைத்துட்டு வர்றோம், அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பொருள் என்பது நம்மகிட்ட பாதுகாப்பாக வைத்திருக்கணும். இதுதான் ஜனநாயகம், இதுதான் அந்த காவல்துறையோட பொறுப்பு, கடமை. அதுல இருந்து கடமை தவறிய காவல்துறை அந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய உரையாடல் என்பது திருச்சி சூர்யா அவர்களுக்கு கடத்தப்படுது. அப்போ அலைபேசி உண்மையிலே திருச்சி சூர்யா கிட்ட இருக்குதா, இல்லை காவல்துறை கிட்ட இருந்து தேவையானதை மட்டும் அவங்களுக்கு பகிர்ந்து அனுப்பியிருக்காங்களா, இல்லை திருச்சி சூர்யா கேட்டோன்னு அனுப்புவதற்கு காவல்துறைக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் என்ன தொடர்பு, இல்லை திமுக செய்ய வேண்டிய நினைத்ததான அத்தனையும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய திருச்சி சூர்யா அவர்கள் செய்கிறாங்கன்னா திமுகவிற்கும் திருச்சி சூர்யாவுக்கும் என்ன சம்மந்தம் என்கிற நிறைய கேள்விகள் இதுல இருந்து எழுது. ஆனால் இதோட ஒட்டுமொத்த நோக்கமும் என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம சாட்டை துரைமுருகன் மீது தேவையில்லாத ஒரு அரசியலில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும்.
ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு அறியப்பட்ட ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழ் தேசிய வலையொலியில் சாட்டை என்கிற வலையொலியின் மூலியமாக ஒரு ஒரு பிரபலமான ஒரு வலையொலியை நடத்தி இன்னைக்கு கடுமையான உழைப்பின் மூலியமாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம சாட்டை துறையின் மீது ஒரு கரும்புள்ளியை நம்ம வைக்கணும், அவர்கள் மீது நம்ம ஒரு தேவையற்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும். அப்படின்னா அவருடைய உரையாடல், அவருடைய அலைபேசியில் என்னென்ன இருக்குது, யார் யாரிடம் பேசியிருக்காங்கன்னு, குறிப்பாக அதுலேருந்து வெளியான ஒரு உரையாடல் என்னன்னா அமீர் அவர்களிடம் பேசினது. சாட்டை அண்ணன் வந்து தன்னோட அலுவலக திறப்பு விழாவிற்கு அமீர் அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு அமீர் அவர்கள் வந்து சில கருத்துக்களை வந்து சாட்டை அவர்களோட பகிர்ந்து கொள்றாங்க. இதை வந்து பொது தளத்தில் இன்னைக்கு திருச்சி சூர்யா அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. பல தனியார் வலையொலிக்கு வந்து நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க. என்னமோ அவருக்கு தான் எல்லாம் தெரிந்தது போல. அப்போது இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா உரையாடல்கள் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிடுறாங்கன்னா, அங்கே ஒரு காவல்துறைக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அலைபேசியில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் தனிநபர் ஒருவரிடம் இங்கே போகுதுன்னா காவல்துறை அங்கே மிகப்பெரிய ஒரு தவறு செய்திருக்குது. அதனால தான் நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் நேரடியாகவே போய் காவல்துறையிடம் மனு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, புகார் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வழக்கிலிருந்து கைப்பற்றப்பட்ட அலைபேசியின் மூலியமாக சமூக ஊடகத்தில், சமூக வலைதளத்தில் தேவையில்லாத அவதூறு கருத்துக்களை திருச்சி சூர்யா அவர்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு காவல்துறையும் உடந்தையாக இருக்குது, திருச்சி சூர்யாவும் உடந்தையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. திமுகவுடைய முழுமையான நோக்கம் அந்த சாட்டை துறைமுருகனை எப்படியாவது சிறைப்படுத்தணும், அவருக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கணுங்கிறது. அதோட தொடர்ச்சியாக சீமானவர்களுக்கும் ஒரு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்கிறது இந்த உரையாடலை வெளிப்படுத்தியதன் மூலிமா நமக்கு தெரிய வருது. நாம் தமிழர் கட்சி இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுக்கணுங்கிறதுல ஒரு தீவிரம் காட்டிட்டு வருது. அதாவது திமுகவை வந்து ரொம்ப கடுமையாக நீ வந்து நம்ம எதிர்க்கணும், எதிர்கட்சி என்கிற ஒரு இடத்துல போய் நம்ம உறுதியாக மக்கள் இடத்துல நம்ம வந்து ஒரு அடையாளப்படுத்தப்படணும் என்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கிறாங்க. அப்போது இதற்கிடையில் திமுக என்ன பண்ணுன்னா, நாம் தமிழரோட ஒரு பிரதான எதிரியாக திமுக இருக்கும் பொழுது அவங்களை திசை திருப்பும் விதமாக இந்த செயலை கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா திருச்சி சூர்யாங்கிறது அவர் பின்னாடி பாஜகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் திமுகவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட இருந்து உரையாடல் மட்டும் போகுது. அப்போ திருச்சி சூர்யாவை யாருடனும் சம்மந்தப்படாத ஒரு தனி ஒரு ஆட்களாக வைத்துக்கொண்டு அரசியலில் இங்கே ஒரு விளையாட்டு காமிக்குது திமுக. அதனால தான் நாம் வந்து திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம், பாஜகவை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறையா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இது எதற்குமே தொடர்பு இருக்காத ஒரு திருச்சி சூர்யாங்கிற ஒரு தனிநபரை, ஒரு அரசியலேருந்து விலகிய ஒரு நபரை, ஒரு மாற்று சிந்தனை கொண்ட ஒரு நபரை, தமிழ் தேசியத்திற்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபரை, அண்ணன் சாட்டை துறைமுருகனுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபரிடம் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஃபோக்கஸையும் இப்போ இந்த அரசியல் களம் திருப்புது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முக்கியமான பிரச்சனைகள் அத்தனையுமே நம்ம பேச முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம். ஒரு மனிதன் அரசியலையும் தாண்டி தனிப்பட்ட உறவு என்பது, தனிப்பட்ட உரையாடல் என்பது எத்தனையோ இருக்கும். அதுதானே இன்னைக்கு மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட தகவல்களை தவிர அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் அவருக்கு அன்பம் இருக்கு, பாசம் இருக்கு, அவருக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் வேணாலும் அவரை வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பலாம், அவங்க நலம் விசாரிக்கலாம், எவ்வளவோ குடும்ப விடயங்களை வந்து அவங்க பகிர்ந்து கொள்ளலாம், எவ்வளவோ இருக்குது. அதுபோல அதிமுக எடுத்துக்கலாம், பாஜக எடுத்துக்கலாம், எண்ணற்ற எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே அரசியலை தாண்டிய ஒரு வாழ்க்கை, ஒரு தனி மனித சுதந்திரம் எல்லாமே இருக்குது. இதை வந்து நம்ம பொதுவெளியில் கொண்டாந்து நம்ம அதை வந்து அம்பலப்படுத்துறங்கிற பேரில் ஒரு அவதூறை கிளப்புறோம் அப்படின்னா அது அரசியல் மாண்புக்கு சரியில்லாத ஒன்று, அரசியலை பயணிப்பதற்கு தகுதி இல்லாத ஒன்று. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப அந்த அணியோட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாங்க, அலைபேசி என்பதை நம்ம ரொம்ப கவனமாக கையாளணும், அதுக்குள்ளே இன்னொரு உலகம் ஒன்று இருக்குது, நமக்கே தெரியாத விடயங்கள் கூட இருக்கிறது, நம்மளுடைய தனி அறையில் கூட நம்ம என்ன செய்கிறோங்கிறத அலைபேசி மூலியமாக இன்னைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு பல தொழில்நுட்பங்கள் வளர்ந்து இருக்கிறது, அதை நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக கையாளணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அலைபேசி என்பது ஒரு தனி மனித சுதந்திரத்திற்கு ஒரு அதிகமான நேரம் செலவிடக்கூடிய ஒரு ஆயுதமாக இன்னைக்கு மாறி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பொருளை வந்து காவல்துறையிடம் கிடைக்கும் பொழுது அதில் வந்து அவர் மாற்று சிந்தனை கொண்டவர், அவரை வந்து எப்படியாவது சிக்கலில் சிக்க வைக்கணுங்கிறதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் அத்தனையும் திருடி அண்ணன் சாட்டை துறைமுருகன் யார் யாரோடலாம் பேசியிருக்காங்க, யார் யாரோடலாம் என்னென்ன உதவிகள் கேட்டிருக்காங்க, இல்லை அவர்களிடம் யார் யாரெல்லாம் என்னென்ன கோரிக்கை வைத்திருக்கிறாங்க, இல்லை என்னென்ன புகார்கள் அவரிடம் இந்த வலைவலியில் பேசுங்கன்னு சொல்லி வந்திருக்குது, இல்லை இவர்கள் யாரிடம் பேசியிருக்காங்க, இந்த எல்லா தகவல்களையும் சேகரித்து ஒன்று ஒன்றா போட்டு பார்த்து அசிங்கம் இல்லையா, கேவலம் இல்லையா? திமுகவிற்கு இதைவிட மிக தீவிரமாக எதிர்ப்பதற்கு, கையில் எடுத்து பேசு பொருளாக மாற்றுவதற்கு வேறு எதுவுமே கிடையாதா? நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பேசு பொருளாக மாற்றுகிறோம் என்றால் இன்னைக்கு திமுக மறைமுகமாக எதை பேசு பொருளாக மாற்றுதுன்னா இது போன்ற உரையாடல்களை மாற்றுது, பண்ணுது. 2024 தேர்தல் முடிந்ததிலிருந்து நாம் தமிழர் கட்சி மீது அவதூறுகள் தான் வந்து கொண்டே இருக்குது. ஐயா கருணாநிதியை பற்றி தவறாக பேசிட்டோன்னு ஒன்று,
பல சமூகத்தை குற்றம் சொல்லிட்டாங்கன்னு ஒன்று, இங்கிட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்களை குற்றம் சொல்லிட்டாங்கன்னு ஒன்று, இந்த பக்கம் அண்ணன் சாட்டை துரைமுருகன் பேசுனது ஒன்று. பேசுனதுக்கு உங்களுக்கு என்னடா குறைச்சல், உங்களுக்கு என்னடா அதில் தவறாக தெரியுது? அவரோட அலைபேசி அவர் யார்கிட்ட வேணாலும் பேசுவார், அதில் என்ன வேணாலும் உரையாடல் வைத்திருப்பாரு. அதை ஒரு பேசு பொருளாக்கி வெளியில் விட்டு நீங்களா வாட்ஸ்அப்பில் பகிரில் இருக்கிறீங்கன்னா எந்த நண்பர் கூடயும் யாரு கூடயும் எதையும் பேச போகிறது கிடையாதா? திருச்சி சூர்யாவுக்குலாம் என்ன யோகியதை இருக்குது? ஒன்றும் கிடையாது. தன் அப்பாவுடைய வாரிசு என்பது போல இன்னைக்கு முகம் காட்டி அரசியலுக்கு வந்து அண்ணாமலையோட நாங்கள் இருக்கிறோம் சொல்லி இறுதியில் அதுல இருந்து வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு அரசியல் அனாதையாக இருக்கக்கூடிய அவர் வந்து திமுக செய்யக்கூடியதை பின்புலத்திலிருந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா திமுகவுக்கு அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. இங்கே திருச்சி சூர்யாவும் திமுகவும் அவ்வளோ அப்பாவி கிடையாது. ரெண்டு பேருமே திட்டம் போட்டு தெளிவாக தான் காவல்துறையின் மூலிமா இந்த நடவடிக்கை எல்லாம் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. இது வந்து நம்ம இதோட போக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இனி வரக்கூடிய காலகட்டங்களையும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினர் மீது அவதூறை பரப்புவதற்கு அவர்களுடைய தனி மனித சுதந்திரத்தில் ஒரு தாக்குதல் தொடுப்பாங்கிறது நமக்கு நேரடியாகவே தெரிய வருது. ஐயா சுபவீர பாண்டியன் முதல்ல சொல்லியிருந்தாரு, அண்ணன் சீமான் அவர்கள் இனிமேல் திராவிடத்தை பற்றி கேள்வி எழுப்பினாலோ திமுகவை பற்றி கேள்வி எழுப்பினாலோ அந்த பெண்மணியை பற்றி நம்ம வந்து கேள்வி எழுப்போம், விஜயலட்சுமியை பற்றி நம்ம வந்து கேட்போம், நான் கேட்பேன், நான் அதை பற்றி தான் பேசுவேன், உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அதுபோல் இன்னொரு பக்கம் பார்த்தா இன்றைக்கி அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவருடைய அலைபேசியின் மூலிமா உள்ளே இருக்கக்கூடிய உரையாடல்களை வெளியே அனுப்பி அவர் மீது ஒரு தனி மனித தாக்குதல் தொடுக்குறாங்க. இனி யார் யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லார் மேலேயும் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டு போகிறது. ஏன்னா கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கிடையாது. அப்போ தன்னுடைய அரசியல் அங்கே தோற்று போகுது. அந்த அரசியல் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து உளவியல் ரீதியாக தாக்கம் ஏற்படுத்துவது, அவர்களுடைய தனிமனித சுதந்திரத்தில் வந்து எதனா ஒரு கரும்புள்ளி விழுமுதமாக எதனா ஒன்றத்தை வந்து வெளியில் போட்டு இந்த மாதிரி அவமானப்படுத்துறதுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்த அரசியல் இழிவான அரசியல், ஈனத்தனமான அரசியல் இதுதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. நேர்மையான முறையில் அரசியலை முன்னெடுப்பதற்கு ஒரு தலைமுறை உருவாகி கொண்டு இருக்கும் பொழுது அந்த அரசியலை அப்படியே குழி தோண்டி புதைப்பதற்கு இன்னொரு கூட்டமும் உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு உதாரணம் தான் திமுகவுடைய வழக்கு, காவல்துறையோட இந்த உரையாடல் திருட்டு முயற்சி, அதை வெளியிட்ட அந்த திருச்சி சூர்யாவுடைய திருட்டுத்தனம். இது மூணையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து நம்ம பார்க்கலாம். ஆக மொத்தம் காவல்துறையும் காவல்துறையா இல்லை, எதிரிகளும் எதிரியா கிடையாது, அவங்களால பலனடையும் சொல்லி வந்த இந்த மாதிரி ஒட்டுணியலாக கிடையாது. மூணு பேருமே ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்த்தா என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னா, தன்னுடைய எதிரியை வீழ்த்துவதற்கு தன்னிடம் எந்த ஒரு ஆயுதமே இல்லை என்பதற்காக அவதூறை கையில் எடுத்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. இதுலேயும் நாம் வென்றெடுப்போம். இந்த அவதூறுகளை எல்லாம் முறியடித்து நம்முடைய ஆழமான அரசியலை இந்த மக்களிடத்துல கொண்டு போய் இவர்களிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பதில் நம்ம கவனம் செலுத்துவோம்.